அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சொர்க்கத்தில் ஒரு வசந்த மாளிகை. மனிதனையும் தண்ணீரையும் பிரித்து பார்க்கவே முடியாது என்கிற அளவிற்கு மனிதனின் வாழ்க்கையில் தண்ணீர் பெரும் பங்கு வகிக்கிறது. மனிதன் உயிர் வாழ அத்தியாவசிய தேவைகளில் தண்ணீரும் ஒன்று. அதுபோல ஆறு, அருவி போன்றவைகளும் மனிதனுக்கு மிகுந்த விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது. இதில் குளிப்பது ஒருவித சந்தோஷத்தை அளிப்பதனால் பல ஆயிரங்களை செலவு செய்து வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் பயணப்பட்டு இவற்றில் குளிக்க மனிதன் விரும்புகிறான். இறைவன் தரும் மாளிகையில் இவற்றிற்கும் பஞ்சமில்லை. மாளிகையின் கீழே வசதியாக பல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என இறைவன் தெரிவிக்கின்றான். மாறாக தமது இறைவனை அஞ்சியோருக்கு மாளிகைக்கு மேல் எழுப்பப்பட்ட மாளிகைகள் உள்ளன. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதியை மீறமாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 39 வசனம் 20. தூய்மையான வசிப்பிடம். என்னதான் பெரிய மாளிகையாக இருந்தாலும் அது தூய்மையாக இல்லை எனில் பார்ப்பதற்கு களையற்று காணப்படும். அதில் நாம் தங்குவது மன மகிழ்ச்சியை தராது. எனவே இறைவன் நமக்களிக்கும் மாளிகையை தூய்மையானதாகவே தருகிறான். நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொர்க்கச் சோலைகளை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நிலையான சொர்க்கச் சோலைகளில் தூய்மையான வசிப்பிடங்கள் உள்ளன. அல்லாஹ்வின் பொருத்தம் மிக பெரியது. இதுவே மகத்தான வெற்றி. அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 72. ஹூருல் ஈன் எனும் கண்ணழகிகள். சொர்க்கத்தில் உள்ள அந்த மாளிகையில் இது போன்ற இன்பங்களை மட்டும் தருவதோடு நின்று விடாமல் ஹூருல் ஈன் எனும் பெண்களையும் இறைவன் அளிக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.